கலை காவிரியில் கவனிக்க வைத்த மனிதர். சாதனைகளின் சரித்திரத்தில் இதயத்தை தொடும் சாதனை இவர்களது. அழைக்கிறோம் கராத்தே முத்துக்குமார் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கண்டிப்பா சில வார்த்தைகள் தான் பேச முடியும். ஏன்னா எனக்கு முன்னாடியே ஜான் விஜய் சார் எல்லாத்தையும் ஈர்த்துட்டாரு. இயல்பா இது நான் எப்போதும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். எந்த ஒரு இது இப்ப புதிய தலைமுறை போன்ற தொலைக்காட்சிகள் என்ன டிபேட் கலைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேச நினைக்கிறத எல்லாமே பேசிடுவாங்க. அப்ப போய் நம்ம மைக் எடுத்து என்னத்தை பேசுறது, நம்ம ஒரு டைட்டில் ரெடி பண்ணி வச்சிருப்போம், நம்ம ஏதாச்சும் பேசணும். ஏன்னா ரொம்ப பேசினாலும் மக்கள் விரும்புறது இல்ல. ஆனா நான் சில விஷயங்கள்ல கொஞ்சம் தெளிவா இருக்கணும்னு நினைப்பேன். இப்ப உதாரணத்துக்கு தினேஷ் கலைச்செல்வன் அப்படின்னு டக்குன்னு நம்ம ஒரு வழக்கறிஞர், நான் அடிக்கடி அதை பதிவு செஞ்சுக்கணும்ல. நான் யார் நீங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எனக்கும் படத்துக்கும் தான் சம்பந்தம் இல்லையே தவிர எனக்கும் கதைக்கும் பல சம்பந்தங்கள் உண்டு. அதை நான் அப்புறம் சொல்றேன், சரியா? அதாவது தினேஷ் கலைச்செல்வன் அப்படிங்கும்போது எப்பவுமே இனிமே தினேஷ் வெறும் தினேஷ்னு கூப்பிடுவாங்க. கலை என்றால் கலை, அதான் சினிமா. செல்வன் அதன் பிள்ளை. அதனால கலைச்செல்வன் தினேஷ் கலைச்செல்வன் கூப்பிடுங்க, அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இது மாதிரிலாம் யோசிக்கணும் உட்காந்து. அப்புறம் மகாசேனா, யாரும் சொல்லாத விஷயங்களை சொல்லணும். மகாசேனா என்றால் மிகப்பெரிய படை. அதாவது கடவுள் முருகன் அந்த கதாபாத்திரம் பழைய இதிகாசங்கள்ல இந்த பேரை அடிக்கடி கேட்டிருப்போம். இப்படி எல்லாம் சொல்லுவோம்னு சொன்னா, ஆனா இந்த படத்தோட கதாநாயகியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னுங்க. பெட்லவர்னா உலகத்துல யானைய பெட்லவரா ஏத்துக்கிட்ட ஒரே கதாநாயகியை நான் இங்கதான் பார்த்தேன். ஒண்ணு. அண்ட் விமல் சாருக்கும் திருச்சிக்கும் நிறைய தொடர்பு. கரெக்டா? திருச்சியில இங்கிருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்களா? இங்க ராவணன் சிலம்பம் நம்ம டீம் வந்திருக்கோம் இங்க. அதனால விமல் சார் எனக்கு பர்சனலாவே நிறைய தெரியும். ஆனா அறிமுகம் நிறைய ஆனதில்லை. ஏன்னா என் கூட இருக்க எல்லா பசங்களும் விமல் சார் கூட தான் இருப்பாங்க. அண்ட் நிறைய சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. சுருக்கமாக சொல்லுறேன். வாழ்க்கையில அந்த சார் சொன்னாரு, ஆக்சுவலி ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கூட்டம், மிகப்பெரிய எமோஷனலான ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த பதிவு கண்டிப்பா சொல்லலாம். நான் கோத்தகிரியில என் மகளின் பிறந்த நாளை முடித்து விட்டு நான் ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஹில்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வரேன். நடு ரோட்ல பிடிச்சாரு டைரக்டர். என்ன உண்மையில நடு ரோட்ல தான் பிடிச்சாரு. நம்ம ஒரு பெரிய வழக்கறிஞரா நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்போம். ஆனா அப்படியும் நான் தனியா ரோட்ல போவேனா அது இயல்பா நடக்க முடியாத காரியம் தான் திருச்சியில. ஆனா அந்த இடத்துல பிடிச்சி என்னை இன்வைட் பண்ணும்போது நான் என் வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல நல்லதுக்காக அழைச்சாரு. அதனாலதான் எனக்கும் சினிமாக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாரு. மற்றபடி எனக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. நானும் ஒரு ப்ரொடியூசர் தான். பிற்காலத்துல மிகப்பெரிய திரைப்படங்கள் எடுக்கப்படும். அது இதே திரைத்துறையும் அதை பாப்பாங்க. அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை. ஆனா எனக்கு இன்னும் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. சேனல் மீடியா பீப்புள்ஸ், உங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். என்னோட இந்த சினிமா மீடியா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் நிறைய யூடியூப்ல உங்களோட சேனல்ஸ்லாம் நிறைய பார்க்கணும். என்னைக்குமே நெகட்டிவிட்டியை மட்டும் நான் தனிப்பட்ட முறையில யாரையும் சொல்லல. அதனால என்கிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. நாங்க பொதுவா பார்க்கறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் பேசினா, ஆனா மஹிமா மேம் பேசும்போது கேமராலாம் ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. இது சும்மா நான் பார்த்ததை சொல்றேன். நான் உங்களுக்கு எதிராக தான் உட்கார்ந்தேன், யாரையும் குறை சொல்லணும் இல்ல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நகரங்கள்ல நிறைய மெடிக்கல் ஷாப் இருக்கும், அங்க கூட்டங்கள் இருக்கு. டாஸ்மாக்ல கூட்டங்கள் நிறைய இருக்கும். அதனால சமூக வலைதளங்கள்ல இந்த திரைப்படத்தின் உண்மையான விஷயங்களை, இங்கிருந்து எழுச்சியான எமோஷனான விஷயங்களை சோசியல் மீடியாலையும் சேனல்ஸ்லயும் அப்படியே போடணும். பொதுவா நிறைய தவறான விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல, என்னோட சமூக வலைதளங்கள் பாத்தீங்கன்னா சொல்லிப்பேன். நான் இப்ப ரீசெண்டா சொல்லியிருப்பேன், என்னோட பேஜ் கராட்டே முத்துக்குமார் இருக்கும், போட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதுல சொல்லியிருப்பேன், சமூக வலைதளங்கள் நிறைய வன்மமான விஷயங்கள் பரவுகிறது அப்படிங்கறத சொல்லியிருப்பேன். நல்ல விஷயங்களையும் பரப்பலாம், லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வரும். அதே மாதிரி மகாசேனா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏனென்றால் அதுல இருக்கும் உணர்ச்சியும் உணர்வும் நாம் அனைத்தும் புரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு என் கூட வந்த தம்பி நவீன், நான் நிறைய பேரை சொல்லல, அண்ணே ஆல்பர்ட் அண்ணன் நானும் நிறைய ஃபங்க்ஷன், நானும் ஆல்பர்ட் அண்ணன் மட்டும் தான் ஜோடி. எனக்கு வேற யாருமே ஜோடி கிடையாது. எனக்கு 5 முறை ஜோடியாக இருந்த ஆல்பர்ட் ஜோன்சனுக்கும் அண்ட் ப்ரொடியூசர் மேம் சுமதி மேம் அண்ட் நிறைய பேரை சொன்னாங்க. கேமராமேன் உண்மையிலே கஷ்டம் தாங்க. அந்த மூவி நான் பார்த்தப்போ நான் கொஞ்ச நேரம் எனக்கு அந்த ட்ரெய்லர் போட்டு காட்டினாங்களே திருச்சியில ஒரு தடவை நம்ம ராவணன் சிலம்பம் குழுவுக்கு நான் சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். அப்போ நான் பார்க்கும்போது இன்னைக்கு நான் பாக்குறதுக்கும் அது ஒரு நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. நம்மளை ஈர்க்குது பாருங்க, அதான் உண்மை. அதான் கலையின் செல்வன், நம்மளை ஈர்க்கிறது உண்மை. அவ்வளோ எல்லாத்தோட கஷ்டத்தையும் சொல்லிட்டாங்க.
நிறைய பேர் சொல்லும்போது கூட நான் எங்க அம்மாவோட வரலன்னு சொன்னாங்க. ஆனா அதே டைலாக் நானும் சொன்னேன் உட்காந்து அந்த குட்டி பாப்பாட்ட, நானும் எங்க அம்மாவோட வராம போயிட்டேன் அப்படின்னு. அதனால நல்ல விஷயங்களை பகிர்ந்து இந்த மாதிரி மகாசேனா போன்ற நல்ல படங்களை, நல்ல இயக்குனர்கள், நல்ல நடிகர்கள், நீங்க அந்த யார் மனசுலயும் ஒரு நானும் நிறைய நிகழ்ச்சிகள் போயிருக்கேன். எனக்கும் நிகழ்ச்சி எதுவும் புதிதெல்லாம் இல்ல, எனக்கு மேடைகளும் புதியதல்ல, நிகழ்ச்சிகளும் புதியதல்ல, நல்ல மனிதர்களும் புதியதல்ல. ஆனால் புதிய மனிதர்களை சந்திக்கும் போது நமக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாதிரி நேரத்துல தான் தம்பி தினேஷ் கலைச்செல்வன் என்னை சந்திச்சாரு. நல்ல மனிதனின் நல்ல படம். இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சு ஓடணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய நடிகர்கள் நடிச்சு 2 நாள் திரையரங்குகள்ல ஓடாத படங்களையும் நம்ம பார்த்துட்டோம்ல. ஆனா நல்ல படம் கண்டிப்பா ஓடும். இது ஒரு நல்ல திரைப்படம். அண்ணன் வால்யூம் 1 வேற போட்டிருக்காரு, வால்யூம் 2 வரும். அது வேற லெவல்ல வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதையும் நான் பார்த்துட்டேன். வால்யூம் 1 இன்னொரு பாட்டு இருக்கு, செகண்ட் பாட்டு இருக்கு, அதை சொல்லல. எப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 விஷயம் யாரும் சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.